Hello everyone. Always remember you are braver than you believe, stronger than you seem, and smarter than you think. With this quote, welcome to this video on indirect pathway of basal ganglia. Before watching this video, if you are not familiar with direct pathway of basal ganglia, please do watch my previous video on it. Link is given in the description. இன்டைரக்ட் பாத்வே ஆஃப் பேசல் கேங்லியா எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா மூமெண்ட்ஸை வந்து இன்ஹபிட் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து பார்த்தோன்னா குளோபஸ் பெலிடஸோட எக்ஸ்டர்னல் செக்மெண்ட்டில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து காபா அப்படின்ற ஒரு இன்ஹபிட்ரி நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஹெல்ப்னால சப்தலாமிக் நியூக்ளியஸில் இருக்கிற நியூரான்ஸை வந்து பார்த்தோன்னா இன்ஹபிட் பண்ணுது. பட் இப்போ மூமெண்ட்ஸ் வந்து இன்ஹபிட் ஆகணும் அப்படின்றதுனால செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து பார்த்தோன்னா குளூட்டமேட் அப்படின்ற ஒரு எக்ஸைட்டேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஹெல்ப்னால ஸ்ட்ரைட்டமில் இருக்கிற நியூரான்ஸை வந்து பார்த்தோன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸ்ட்ரைட்டம் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் கார்டேட் நியூக்ளியஸ் அண்ட் புட்டாமின். இப்போ ஸ்ட்ரைட்டமில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆனதுனால இட் இஸ் இன்ஹபிட்டிங் தி நியூரான்ஸ் ப்ரெசன்ட் இன் தி குளோபஸ் பெலிடஸ் எக்ஸ்டர்னல் செக்மெண்ட். அதாவது காபா அப்படின்ற ஒரு இன்ஹபிட்ரி நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஹெல்ப்னால ஸ்ட்ரைட்டமில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து பார்த்தோன்னா குளோபஸ் பெலிடஸோட எக்ஸ்டர்னல் செக்மெண்ட்டில் இருக்கிற நியூரான்ஸை வந்து இன்ஹபிட் பண்ணுது. ஸோ இப்போ குளோபஸ் பெலிடஸோட எக்ஸ்டர்னல் செக்மெண்ட்டில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து இன்ஹபிட் ஆனதுனால இட் கெனாட் ஃபர்தர் இன்ஹபிட் தி நியூரான்ஸ் இன் தி சப்தலாமிக் நியூக்ளியஸ். அதாவது சப்தலாமிக் நியூக்ளியஸில் இருக்கிற நியூரான்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இப்போ இன்ஹபிஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. சப்தலாமிக் நியூக்ளியஸில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து இப்போ ஃப்ரீ ஆனதுனால குளுட்டமேட் அப்படின்ற ஒரு எக்ஸைட்டேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஹெல்ப் மூலியமாக அதால் நல்லாவே குளோபஸ் பெலிடஸோட இன்டர்னல் செக்மெண்ட் அண்ட் சப்ஸ்டான்ஷியா நைக்ரா ரெட்டிகுலேட்டால் இருக்கிற நியூரான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ டைரக்ட் பாத்வே ஆஃப் பேசல் கேங்லியாவில் பார்த்த மாதிரி குளோபஸ் பெலிடஸோட இன்டர்னல் செக்மெண்ட் அண்ட் சப்ஸ்டான்ஷியா நைக்ரா ரெட்டிகுலேட்டாவோட நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா அதால் காபா அப்படின்ற ஒரு இன்ஹபிட்ரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக தலாமஸில் இருக்கிற நியூரான்ஸை வந்து இன்ஹபிட் பண்ண முடியும். இப்போ தலாமஸில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து இன்ஹபிட் ஆச்சுன்னா அதால் குளுட்டமேட் அப்படின்ற ஒரு எக்ஸைட்டேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்கிற நியூரான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபெசிலிட்டேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸை வந்து இன்ஹபிட் பண்ணுறதுனால தான் இதை வந்து இன்டைரக்ட் பாத்வேன்னு சொல்கிறோம். இந்த பாத்வேல வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்வால்வ் ஆகுது. அதுதான் சப்ஸ்டான்ஷியா நைக்ராவோட பார்ஸ் காம்பேக்டா. இது வந்து டோப்பமைன் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுது. டோப்பமைன் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் போத் அண்ட் எக்ஸைட்டேட்டரி அஸ் வெல் அஸ் அண்ட் இன்ஹபிட்ரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். பட் இந்த இன்டைரக்ட் பாத்வேல வந்து பார்த்தோன்னா டோப்பமைன் வந்து ஒரு இன்ஹபிட்ரி நியூரோ டிரான்ஸ்மிட்டராக ஆக்ட் ஆகுது. இப்போ டோப்பமைன் வந்து சப்ஸ்டான்ஷியா நைக்ராவோட பார்ஸ் காம்பேக்டாலேருந்து ஸ்ட்ரைட்டம்க்கு ரிலீஸ் ஆகிறதுனால இதை வந்து நைக்ரோ ஸ்ட்ரைட்டல் பாத்வேன்னு சொல்கிறோம். ஸோ டோப்பமைன் வந்து பார்த்தோன்னா இந்த பாத்வேயில் ஒரு இன்ஹபிட்ரி நியூரோ டிரான்ஸ்மிட்டராக ஆக்ட் ஆகி இன்ஹபிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி மூமெண்ட்ஸை வந்து பார்த்தோன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கும். இப்போது பார்க்கின்சன்ஸ் டிசீசஸில் வந்து பார்த்தோன்னா இந்த டோப்பமைன் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபெசிலிட்டேட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் இன்டைரக்ட் பாத்வே ஆஃப் பேசல் கேங்லியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.